யோ பையா ஹோல்சேல் எதையோ அவன் கடையில போய் பார்த்த உன்னை காணோம். நீங்க என் கல்யாண விஷயமா இன்னைக்கு வர சொன்னீங்களா? நான் நேத்தே என் கடையை மூடிட்டேன். 3 மணி நேரம் ஆச்சுங்க நான் வந்து. ஏன் இங்க உட்காந்துருக்க? உள்ள போய் உட்கார்றது தானே. நீங்க வீட்டுல இல்ல, உங்க மக தனியா இருக்கும். நான் அதை பார்த்தா எனக்கு வெக்கமா இருக்காதுங்களா? ஏன் மகளா? என் மகத்தை வாங்குற ஊச வா உள்ள. ஜெயா ஹோல்சேல். உன் பேர் என்ன சொன்ன? என் பேரு கோபாலகிருஷ்ணன். டவுன்ல கோபின்னு சொன்னாதான் எல்லாருக்கும் தெரியுங்க. இந்த பாரு டவுன் கோபி. எனக்கு வேண்டிய ஒரு குடும்பம் இருக்கு. அதுல 3-4 பொண்ணு. அந்த பொண்ணுகளுக்கு மாப்பிள்ளை தேட வேண்டியது என்னுடைய பொறுப்பு. கைவசம் எத்தனை மாப்பிள்ளைங்க ஸ்டாக் இருக்கு? ஸ்டாக்கா? ஹோல்சேல் புத்தி ஒன்ன விட்டு போகலையே. கொஞ்ச நேரம் கழிச்சு சாம்பிள் கேப்ப போல இருக்க. யோ ஒரே ஒரு மாப்பிள்ளை போஸ்ட் தான் என் காலி இருக்கு. அந்த பண்ணி வைக்கிற வரைக்கும் உங்க காலம் எடுத்துக்க. பாத பூஜை ஹோல்சேல் காலடியில மாப்பிள்ளை போஸ்ட் ஒண்ணு காலி இருக்குன்னு அவ்வளவுதான் காலை பிடிச்சிட்டான். காந்தாவோட நிபந்தனைகள் சொல்லியுமா காலை பிடிச்சுட்டான்? அத சொல்லல, அது சொல்லியிருந்தா என் கழுத்தையில பிடிச்சிருப்பான். யோ டவுன் கோபி எழுந்திரியா, எழுந்திரி. வேண்டிய குடும்பம் சொன்னனே அது வேற யாரும் இல்ல, நம்ம பிள்ளையார் கோயில் தெருவுல தர்மலிங்கம்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவருடைய கடைசி பொண்ணு காந்தாவுக்கு. கொஞ்சம் பிள்ளையார் கோயில் தெரு தர்மலிங்கமா? பக்கத்துல கூட சிவாஜி சிவல் ஸ்டோர் ஒண்ணு இருக்குமே. எஸ் எஸ் அதே தான். ஐய ஊடாது ஒரு கூச்சலும் கோஷ்டமும் சைனா பஜார் மாதிரி குடும்பமா அது. அரைஞ்சு பல்ல கழட்டி விடுவேன். ஏண்டா எங்க மாமனார் வீட்டையா பாக்குற? அது இல்லைங்க, நான் அப்படியே அந்த சிவல் கடையில போய் உட்கார்றது. பக்கத்து வீட்டுல நடக்கிற சண்டை எல்லாம் நல்லா காதுல விழும். அந்த சண்டையை கேட்கறதுக்காக நிறைய பேர் அந்த கடைக்கு வராங்க. முதல் மாமனார் வீட்டு தகராறு பூரா சீவல் ஸ்டோர்ஸ்ல வியாபாரம் ஆகுது. எப்படியாவது அந்த சீவல் கடையை விலைக்கு வாங்கிடு. அப்பதான் மாமனார் மானத்தை நம்ம காப்பாற்ற முடியும். உனக்கு அந்த வீட்டுல கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இருந்தா பண்ணிக்க, இல்லாட்டி போ. பொசுக்கு பொசுக்குன்னு காரணம் விடுறா சார். சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன் சார். அந்த பொண்ணை நான் பாத்துருக்கிறேன், ரொம்ப நல்லா இருக்கும், சினிமா நடிகை மாதிரியா இருக்கும். அந்த பொண்ணையே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க சார். கோபி, அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னா அவ சில நிபந்தனைகள் போட்டு இருக்கிறான். முதல் நிபந்தனை, உனக்கு தாய் தகப்பனார் இருக்க கூடாது. ஐயோ, நான் பிறந்த உடனேயே அவங்க 2 பேரும் செத்துட்டாங்களே. ஐயோ பயலுக்கு நல்ல ஜாதகம். 2வது நிபந்தனை, உனக்கு நல்லா சமைக்க தெரியணும். நம்ம வீட்டுல யாரும் இல்லீங்களா? 15 வருஷமா நான் தான் சமையல். கார குழம்பும் கத்திரிக்காய் பொரியல நான் வச்சேன்னா நீயே திம்பியா? ஏ மதனா, ஏன்டா ஹோட்டல்ல இருக்க வேண்டியவன வீட்டுல கொண்டு வந்து வச்சிருக்கிற? சரி சரி, கையோட மத்த 2 கண்டிஷனையும் சொல்லு. இந்த பாருப்பா, 3வது, அவளுக்கு திடீர்னு சினிமாவில சான்ஸ் கிடைச்சு அவ நடிக்க போறான்னா நீ தடை சொல்லக்கூடாது. ஐயோ, அவ மட்டும் சினிமாவில் நடிச்சா தத்தரும் கூடவே போய் ஷூட்டிங் எல்லாம் பாப்பங்க. அதுக்கும் சரியா? ஐயோ, இவன் எல்லாத்துக்குமே ரெடி. மதன் கிடைச்சிருக்கான், புடிச்சு போடுறா. இவன் BA படிச்சிருக்க வேண்டாம். அப்பா கோபி, என்னங்க நீ கிராஜுவேட்டா? என்ன வெட்டு? அதுல மதன் மதன் இவ்வளவு தூரம் பாஸ் பண்ணிருக்கான், இன்னும் ஒண்ணுதானே அட்ஜஸ்ட் பண்ணுவாடா. எப்பா எப்பா, நீ என்ன கோபி? நான் வெறும் கோபி தாங்க. போடு போடு, இனிஷியல் கேக்குறேன், புரியுதா? பாரு, உங்க அப்பா பேர் என்ன, ஊரு பேர் என்ன? அதை கேக்குறீங்களா? ஊரு பங்காருப்பேட்டை, அப்பா பேர் அண்ணாசாமி. மதன் வெரி குட். B for பங்காருப்பேட்டை, A for அண்ணாசாமி, BA கோபி. மாத்தி போடு, கோபி BA. யாராவது சட்டபூர்வமா கேட்டா ஐயோ எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவோம். ஐடியாடா ஐடியா. டேய் படா, டேய் படா. நீ தான் 4வது மாப்பிள்ளை. இதுக்கெல்லாம் நான் தான் கேப்டன் மாதிரி. நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் என்ன. ஐயோ, நீங்க நில்லுனா நிப்பேன், உட்காருனா உட்காருவேன். எழுந்திரி உட்கார். டேய் சாந்தா வந்துருவா, அதுக்குள்ள இவனை கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி பாராவ. ஜல்காட் மைண்டர் மாதிரி கட்டறாதெல்லாம். யார கட்டற? அங்க அப்புறம் போட்டா என்ன கொசுவலையா? கட்டுல போட வேண்டியதாண்டா மேல போட்டுக்கிட்ட. ஐயோ அடியாளா நீ? பெல்ட் பாரு, பெல்ட் கருமம். ஐயோ கடுக்க நாட்டுப்புற மாதிரி. நல்ல கடுக்க. வைரம் 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 வைரமா? நல்ல வைரம். அதையும் கட்டு, அதையும் கட்டு. அவ்வளவுதான். எடி எடி. ஐயோ என்னங்க ரொம்ப வெக்கமா இருக்குங்க. கட்டடே. ஐயோ வேண்டாம், வருவா கட்டறா. ஐயோ வெக்க. மாட்ட மாட்ட மாட்ட. சேரடா சேரடா குட்டடா. மாட்டடா குட. என்ன வேணா பண்ணுங்க, காந்தா கிடைச்சா சரி. போறா மட்டமா. என்ன தடாடி போற மாட்ட மாதிரி. ஒத்தார போற விடுறா. வாங்க வாங்க வாங்க, கரெக்ட் டைத்துக்கு வந்துட்டீங்க. அம்மா காந்தா, அரும்பாடுபட்டு உனக்கு ஒரு மாப்பிள்ளை கண்டுபிடிச்சிட்டம்மா. அதுதான்மா இது கோபி TA. உன்னுடைய கண்டிஷன்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன். உனக்கு மாமனார் மாமியார் 2 பேரும் கிடையாது, க்ளோஸ். இவன் பிறந்த உடனே கேட்ட முதல் சேதி அதுதான். இவரே நல்லா சமைப்பார். இனிமே நீ இஷ்டத்துக்கு ஆடலாம் பாடலாம், சினிமாவிலையும் சேரலாம். கூடவே பூஜா தூக்கிட்டு வரதுக்கு ஆல் ரெடி. அப்புறம் மாற மாட்டாரே? மாறவே மாட்டேன். மாறதாகவே இல்ல. அப்புறம் என்ன சொல்லுவ அபிப்பிராயத்தை? நீங்க தான் சொல்லிட்டீங்களே, ஓகே தான். நீங்களும் ஓகேயா? ஐயோ உடறானே. மதன், யூ ஆர் ரியலி ஸ்வீட். எல்லா பிரச்சனையும் தீர்த்துட்டீங்களே. Thank you dear. அப்புறம் அடுத்த வேலை என்ன? அடுத்த வேலை என்ன? 4 மாப்பிள்ளை 4 பொண்ணு ரெடி. நேரா போய் மாமனார் கால்ல விட வேண்டியதானே. ஓகே, அவங்க எல்லாம் எங்க? அதுங்க எல்லாம் ஐஸ்கிரீம் கடையில இருக்கு, போகும்போது கூட்டி போலாம். புறப்படு பாரு. ஒரு ஷர்ட் எடுமா. எனக்கு பேபி. பேபி என்னங்க?
ஆமா, என்ன இன்னைக்கு இந்த வீடு இவ்வளவு அமைதியா இருக்குது? உங்க ஆசை பொண்ணுங்க அத்தனை பேரும் வெளியே போயிருக்காங்க. வெளியே போயிருக்காங்களா? உன் தம்பி இந்த அறந்தவாளு அவனும் வெளியே போயிருக்கான். போயிட்டானா? போயிட்டானா? அப்பாடா. பேபி பேபி, நம்ம 2 பேரும் இந்த வீட்டுல இப்படி தனியா இருந்து ரொம்ப நாள் ஆச்சு இல்ல? மறந்தே போச்சு. ஆசையா பேசி இன்னும் 10 வருஷம் கழிச்சு இப்படி சொல்லுங்க, நல்லா இருக்கும். பேபி பேபி. ஜாய். ஐயோ, இது என்ன பெரிய பொதுக்கூட்டமே வருது? தம்பி, இவங்கெல்லாம் யாரு? சார், நான் சொன்ன பிரகாரமே உங்க பெண்ணுகளுக்கு எல்லாம் மாப்பிளை கொண்டு வந்து நிறுத்திருக்கேன். பாருங்க ஒவ்வொருத்தர் சும்மா எப்படி இருக்கான்னு. யாரு மிஸ் ஆகலையடா? இல்ல இல்ல இல்ல. இந்த பாருங்க, விளையாட்டுத்தனமா போயிட போது. இவங்களெல்லாம் யாரு என்னன்னு விசாரிங்க. விட்டுடுவேனா? ஏப்பா தம்பி, என்ன சந்தையில இருந்து மாட்டை விரட்டிட்டு வர்ற மாதிரி இந்த மனுஷனுங்களை விரட்டிட்டு வந்திருக்கியே? இவங்களுக்கெல்லாம் அட்ரஸ் இருக்கா? அட்ரஸ் இருக்காவா? அட்ரஸ் மட்டும் தான் சார் இருக்கு. இவன் தான் சந்திரன், உங்க மூத்த மாப்பிள்ளை. யாரு ஜெயில இருக்கிறதா சொன்னியே? அவனே அவனே. அவர் தானா? என் தம்பி ஜெயில வசதி பரவாயில்லைங்க. இப்ப என்ன கல்யாணத்துக்குன்னு ஜெயில இருந்து லீவ் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? விடுதலை விட்டுட்டாங்க. என்ன உத்தியோகம் அவருக்கு? கலெக்டர் வேலையே கிடைச்சிருக்கும். பாவம், அதிர்ஷ்டம் இல்ல. மந்திரியா வர்றதுக்கு நல்ல அறிகுறி இருந்தது. ஆனா எலெக்ஷனுக்கு நிக்கல. அப்பா, அவரு ஜாலி ஜிம்கான கம்பெனில பெரிய வேலையில இருக்காருப்பா. மாசம் 300 ரூபாய் சம்பளம் அவருக்கு. அது சரிம்மா, பேருதான் சந்திரன் இருக்குது, முகத்தை பார்த்தா சகிக்கலையே. அதுக்கு என்னங்க பண்றது? பாதி நாள் சந்திரன் நல்லா இருக்கான், பாதி நாள் தேயறான். இப்போ எனக்கு உங்களுக்குமா கல்யாணம்? எனக்கு ரத்னாவுக்கும் தானே. அதானே, என் கண்ணுக்கு அவர் மன்மத. மன்மதன் இப்படிதான் இருப்பானு கேள. சும்மா இருங்க. இவர் மிஸ்டர் மோகன், உங்க 3வது பொண்ணுக்காக பாத்திருக்கேன். அவர் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரிக்கே ஓனர். சார், இத பாருங்க, இந்த பங்காரு அண்ட் பங்காரியன் சன்ஸ் இருக்கு, அது எங்க தாத்தாவுடையது. அப்புறம் இந்த வரலட்சுமி அண்ட் ஜெயலட்சுமி சன்ஸ் இருக்கு பாருங்க, அது எங்க சித்தப்பாவுடையது. பசப்பையன், நல்ல பசையுள்ள பையன் சொன்னேன். அவர் மிஸ்டர் கோபி பிஏ. என்ன மரியாதை. ஹோல்சேல் கடை டவுன்ல, நல்ல சில்லறை. என்ன கடை? புண்ணாக்கு கடை. பூசணிக்கா. அவர் பெரிய துணி கடை, மளிகை கடையெல்லாம் வச்சிருக்காரு தெரியுமா? அம்மா, ஒரு பெரிய கவலை வெட்டுது. இனிமே நம்ம வீட்டுக்கு வேண்டியதெல்லாம் வெளியே வாங்கவே வேண்டாம். எனக்கு வேற ஒண்ணும் இல்லைங்க. நம்ம காந்தா சினிமாவில பெரிய ஹீரோயினி ஆகணும். அது ஸ்டுடியோக்கு போகும்போதெல்லாம் நான் கூட போய் நிறைய ஷூட்டிங் வாங்கணுங்க. எப்ப ஏற்பட்ட ஆள் பாத்தீங்களா? கூஜா பையன். அது எப்படியோப்பா, அவர்தான் மீதி 3 மாப்பிள்ளைகளை கூட்டிட்டு வந்துட்டாரு. சீக்கிரமா கல்யாணத்தை முடிங்கப்பா. முடிக்கிறது என்ன? அடுத்த வெள்ளிக்கிழமை கல்யாணம் தான். இவ்வளவு சீக்கிரமாவா? சம்பந்திகளை பார்க்க வேண்டாமா? அவங்களோட பேச வேண்டாமா? என்ன தம்பி, சம்பந்திகளை பாக்கணுமாமே? மாமா, அத்தை, நீங்க 2 பேரும் பெரிய பாக்கியசாலிகள். அதுல ஒரு விசேஷம் என்னன்னா, என்ன தவிர உங்களுக்கு கிடைச்சிருக்கிற மாப்பிள்ளைங்க அத்தனை பேரும் அநாத பசங்க. தைரியமா கூத்துப்படாத, நான் இருக்கேன். யார் அந்த குட்டி? குட்டி கிட்டின்னு பேசாதீங்க. வயசு 21 ஆகுது, ஸ்கூல் டீச்சரா இருக்கா. மாசம் 300 ரூபாய் சம்பளம். உங்க வருமானத்தை விட பெட்டர். ஏன் பேசுறீங்க? வாய கடறான். ஏய், உன் காதலியா? வெரி குட், நீ பழச்ச. யாரா இவ? என்ன மாதிரி கேக்குறீங்க? ஷீ இஸ் மை லவ். பேரு ஜெயா, ஆனா நான் செல்லமா ஜெய். ஜெய் ஜெய் தான் கூப்பிடுறது. இன்னும் கொஞ்ச நாள்ல மிஸ்ஸஸ் ஜெய் விட்டால், ஜெய் விட்டால், ஜெய் விட்டால். விட்டலே விட்டலே ஜெய் ஜெய் விட்டலே விட்டலே விட்டலே. ஒரு பையன் ஒண்ணு தொங்க போட்டு அரிசி பைய யாரா அவனை தட்டிட்டு புறப்படும். அவர் புத்தி அவர் விடாது. ஏண்டா இவ எப்படி அவனை லவ் பண்ணா? இவன் பெரிய அம்பிகாபதி, இதெல்லாம் போய் இவனை கேட்டுக்கிட்டு. உன் மோர கட்டிக்கு உனக்கே காதலி கிடைக்கும் போது எனக்கு கிடைக்க கூடாதா? கல்யாணத்துக்காக நீ குழந்தையை திருடிட்டு வந்த, நான் காதலியே திருடிட்டு வந்தேன். மாமா, இந்த காந்தா இருக்கிறாளே, என்ன குரங்குன்னா யோசனை பண்ண, லூசுன்னா நியாயம்னு பட்டுது. சரி, நமக்குன்னு ஒரு காதலி கிடைக்க மாட்டாளா அப்படின்னு ஏங்கின. இவளை பிடிச்ச. எப்படி இந்த வீட்லயும் லட்சணமா ஒரு பொண்ணாவது இருக்கட்டும். ஏமா இவன் மேல நீ எப்படி ஆசைப்பட்ட? அது என்னமோ தெரியலங்க, இவரை பார்த்த உடனே எனக்கு மனசு பிடிச்சு போச்சு. டைம் அப்படி. அவ என்ன செய்வ பாவம்? கொடுமை. போனா போதுங்க, எங்க கல்யாணத்தோட சேர்த்து இவன் கல்யாணத்தை முடிச்சிருங்க. தம்பி, இது பாருங்க மிஸ்டர் மதன், எங்க மாமா சோஃபா விட்டு எழுந்திருக்க மாட்டாரு. கல்யாண ஏற்பாடெல்லாம் வீட்டுக்கு வர மாப்பிள்ளைங்க தான் கவனிக்கணும். அப்படியா? டேய் சந்தர், நீதான் ஐயரு சமயக்காரன். 2 பேரும் ஏற்பாடு பண்ணு. ஹோல்சேல் வீட்டுக்கு வேண்டிய சாமான் பூரா வந்து விழுந்துடணும். சரிங்க. என் குரங்கு, நீ அங்கே தாண்டி தோரணத்தை கட்டு. அப்பா மோகனா, நீ ரொம்ப பணக்கார வீட்டு பிள்ளை, பெரிய வீட்டு மனுஷன். நீ ஒண்ணுமே செய்ய வேண்டாம். கால் மேல கால் போட்டுக்கிட்டு ஜாம் ஜாம்னு உட்காந்துக்க. வேலை பூரா நாங்க செய்யறோம். ஆக வேண்டிய செலவு பூரா நீ கொடுத்துரு. எப்படிங்க? எல்லாம் சரிதான் தம்பி. ஆக கல்யாணம் எந்த விதமான விண்ணமும் இல்லாம நடக்கணும். அதெல்லாம் நடக்கும்பா. கல்யாணம் நிச்சயமான இந்த நாளை கொண்டாட நாங்க எல்லாம் பிக்னிக் போக போறோம்.